செய்திகள் தொடர்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் மாகாண சபை எதிர்க்கட்சித் தலைவர்கள் சிலர் இந்த முற்பகல் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். நாட்டில் பல பிரச்சனைகள் உள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி என்ற ரீதியில் நமக்கு பாரிய பொறுப்பு உள்ளது. இந்த பிரச்சனையை உருவாக்க முயற்சிக்கும் நபர்கள் ஏதேனும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயற்படுகின்றனரா என்ற சந்தேகம் எனக்கு உள்ளது. ஏனென்றால் இந்த தேர்தலில் வெற்றியீட்டுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியை தூண்டிவிடுவதற்கு அவருக்கு இடமளிக்க முடியாது. தமிழ் புலம்பெயர் சமூகத்துடன் செயற்படும் ஊடக நிறுவனம் ஒன்று இந்த தலைவரை ஒழிப்பதற்கான பாரிய நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்துள்ளது. ஊடக நிறுவனத்திற்கோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியை சீர்குலைக்க முயற்சிக்கும் புரட்சி குழுவிற்கு இந்த கட்சியின் தலைமைத்துவத்தை மாற்றுவதற்கு அதன் உறுப்பினர்கள் இடமளிக்க மாட்டார்கள் என நாம் மிகவும் தெளிவாக கூறுகிறோம். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்து தொடர்பில் கருத்து வெளியிட்ட மேல்மாகாண சபை உறுப்பினர் சட்டத்தரணி ஷிரா லக்திலக இன்று காலை ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர்கள் சிலரால் நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகங்களின் செயற்பாடு குறித்து கருத்து வெளியிடப்பட்டிருந்தது. புலம்பெயர் தமிழ் சமூகத்திடம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஊடகங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தை மாற்றுவதற்கு முயற்சிப்பதாக அவர்கள் கூறியிருந்தனர். இலங்கையின் ஊடக சுதந்திரம் தொடர்பில் தொடர்ச்சியாக ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த கருத்துக்கள் தொடர்பில் நாம் கவலை அடைகிறோம். மக்களின் எதிர்ப்பை ஊடக நிறுவனம் ஒன்றின் மீது சுமத்த முற்படுகின்றனர். அங்கத்தவர்களுக்கு பதிலாக செல்வந்த வர்த்தகர்கள் சிலர் இந்த கட்சியை நிர்வகிக்கின்றனர். தயாகமகை கட்சியின் முன்னேற்றத்திற்காக பணத்தை செலவிட்டதால் அவரை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்திற்கு அவரது மனைவியை அனுப்ப வேண்டும் என கொள்கை அளவில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்ததை நாம் ஊடகங்களில் கண்டோம். எரிபொருள் விற்பனையின் போது எரிபொருள் நிரப்பும் நிலையங்கள் நுகர்வோருக்கு பற்றுச்சீட்டுகளை விநியோகிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு அறிவித்துள்ளதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பாக நாட்டில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களையும் தெளிவுபடுத்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சந்தைப்படுத்தல் பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. அடுத்து சக்தியின் தேடலில் துறைவந்தியமேடு கிராமத்தின் பிரதான வீதி மிகவும் சேதமடைந்து காணப்படுவதால் அவ்வீதியால் பயணம் செய்வோர் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பகுதி அமைந்துள்ளது. இந்த கிராமத்துக்குள் சென்று வருவதற்கு 2 வீதிகள் பிரதானமாக காணப்படுகின்றன. இவற்றில் துறை நீலாவணையிலிருந்து துறைவந்தியமேட்டுக்கு செல்லும் பிரதான வீதி மிகவும் சேதமடைந்து காணப்படுகிறது. ஏற்கனவே குன்றும் குழியுமாக காணப்பட்ட இந்த வீதி கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மேலும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். திருநெல்வேலியிலிருந்து திரந்தியமோட்டுக்கு போகும் பாதை இது. அந்த பாதை மிகவும் வெள்ளத்தினால் உடைந்து அழிவடைந்து கிடக்கின்றன. அதால் பக்கத்தில் உள்ள ஏனைய விவசாயிகளின் காணிகளும் அழிவடைந்திருக்கின்றன. பாதை திருநெல்வேலி மக்களுக்கும் திருவந்தியமோட்டு மக்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் போக்குவரத்தான முக்கியமான பாதை இது. இதால் கிட்டங்கியால் சென்று கொண்டு படுவாங்கரை பகுதியை நோக்கி செல்லும் பாதை. இந்த பாதையை உரிய அதிகாரிகள் முயற்சி செய்து இந்த பாதையை நிவர்த்தி செஞ்சு தருமாறு அன்பாயும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொண்டனர். உரியவர்கள் தலையிட்டு இந்த வீதியினை புனரமைத்து தருமாறு இப்பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சரை இது உங்களின் கவனத்திற்கு. வரலாற்று சிறப்புமிக்க மடுத்திருத்தல ஆவணி மாத வருடாந்த திருவிழா இன்று காலை நிறைவு பெற்றது. நாட்டில் நீண்டகால அசாதாரண சூழ்நிலை முடிவுக்கு வந்ததை அடுத்து இம்முறை திருவிழாவில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மடுத்திருத்தலத்தில் கூடியிருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரிரு திரு ராயப்பு ஜோசப் ஆண்டகை தலைமையில் பேராயர் பேரிரு திரு வெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை, மட்டக்கிழப்பு திருகோணமலை துணை ஆயர் பேரிரு திரு பொன்னையா ஜோசப் ஆண்டகை, அனுராதபுரம் மறைமாவட்ட ஆயர் பேரர் திரு நோபத் அன்றாடி ஆண்டகை ஆகியோர் திருவிழா கூட்டு திருப்பலியை ஒப்புக் கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து திருச்சொரூப பவனி இடம்பெற்றதுடன் திருச்சொரூப ஆசீர்வாதம் கொழும்பு பேராயர் பேரர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையால் நிறைவேற்றப்பட்டது. கொழும்பு பேராயர் கர்தினாலாக திருநிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் மடு அன்னையின் திருவிழா கூட்டு திருப்பலியை ஒப்புக் கொடுத்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும்.
மடுமாதாவின் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்த மக்களின் நலன் கருதி குடிநீர், சுகாதார வசதிகள் என்பன ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் மடு திருத்தலத்தில் கூடியிருந்த பக்தர்கள் தற்போது அங்கிருந்து சொந்த இடங்களுக்கு திரும்பி வருவதாக அங்கிருக்கும் நமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ஐக்கிய அரபு ராச்சியத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இலங்கை பெண்ணொருவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பணியாற்றிய இடத்தில் பெண்ணொருவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் அப்துல் கரீம் கன்சூல் முஹாரிவா என்ற குறித்த பெண்ணிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இவர் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கான இலங்கை தூதுவர் சரத் விஜயசிங்க தெரிவித்தார். விடுதலை செய்யப்பட்ட கன்சூல் முஹாரிவா தற்போது இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கான இலங்கை தூதுவர் மேலும் சுட்டிக்காட்டினார். முதல் தர கழகங்களுக்கு இடையிலான லீக் கிண்ண ரக்பி போட்டிகள் நேற்றுடன் முடிவுக்கு வந்த போதிலும் சாம்பியனான அணி எதுவென இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இதற்கு யார் காரணம்? முதல் தர கழகங்களுக்கு இடையிலான லீக் கிண்ண ரக்பி போட்டிகளின் புள்ளிகள் பட்டியலில் முன்னிலை பெறும் அணிக்கே சாம்பியன் பட்டமும் வெற்றி கிண்ணமும் பரிசளிக்கப்படும். இதற்கமைய புள்ளிகள் பட்டியலில் கண்டி ரக்பி கழகம் முன்னிலை வகிக்கின்ற போதிலும் அதற்கான வெற்றி கிண்ணமோ சாம்பியன் பட்டமோ இதுவரை வழங்கப்படவில்லை. கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை உத்தரவே இதற்கான பிரதான காரணம் என இலங்கை ரக்பி சம்மேளனத்தின் செயலாளர் ரசித குணரத்ன தெரிவித்தார். கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி CHNFC கழக அணிக்கு எதிராக தமது அணி ஈட்டிய வெற்றிக்கான புள்ளிகள் மொத்த புள்ளி பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என கண்டி ரக்பி கழகத்தின் செயலாளரான லெசிடி சில்வா கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் தெரிவித்திருந்தார். இதேவேளை அந்த போட்டியில் கடற்படை கழக வீரர் ஒருவர் கண்டி கழக அணிக்காக விளையாடியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பிலான ஒழுக்காற்று விசாரணை முடியவில்லை என இலங்கை ரக்பி சம்மேளனத்தின் செயலாளர் குறிப்பிட்டார். அந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கடற்படை கழக அணி தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு தமது சம்மேளனத்துக்கு இதுவரை கிடைக்காததன் காரணமாக அந்த ஒழுக்காற்று விசாரணையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக சம்மேளனத்தின் செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அடுத்த சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கு துடுப்பாட்ட வீரர்கள் பொறுப்புடன் விளையாட வேண்டும் என இலங்கை அணித்தலைவர் திலகரட்ன டீர்ஷான் சுட்டிக்காட்டுகின்றார். 2வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் பின்னரான ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். 7 துடுப்பாட்ட வீரர்கள் விளையாடி நாம் பெற்ற 200 ஓட்டங்கள் போதுமானது என கூற முடியாது. அதிலும் நுவன் குலசேகர 40 ஓட்டங்கள் வரை பெற்றார். ரிக்கி பாண்டிங் 14,000 ஓட்டங்களை கடந்த அனுபவமிக்க துடுப்பாட்ட வீரர். அதேபோன்று மைக்கசி, மைக்கேல் கிளார்க் ஆகியோர் மத்திய வரிசையை பலப்படுத்தும் துடுப்பாட்ட வீரர்கள். எனினும் மேலதிகமாக ஓட்டங்களை குவித்திருந்தால் அவர்களே ஆட்டமிழக்க செய்யும் வாய்ப்புகளை பெற்றிருக்கலாம். இந்த 2 போட்டிகளிலும் நாம் ஓட்டங்களை பெறவில்லை. துடுப்பாட்ட வீரர்கள் என்ற வகையில் அடுத்த போட்டிகளில் ஓட்டங்களை குவித்தால் மாத்திரமே வெற்றி பெற முடியும். துடுப்பாட்ட வீரர்கள் முழு பொறுப்பையும் ஏற்று விளையாட வேண்டும். கடைசி 2 போட்டிகளில் நாம் சிறப்பாக பந்து வீசினோம். அதுதான் எமது வெற்றிக்கான காரணமாகும். எமது துடுப்பாட்ட வீரர்களுக்கு அது இலகுவானது. அவர்களால் சுதந்திரமாக துடுப்படுத்த கிடைத்தது. கடைசி போட்டிகளில் நான் திறமை வெளிப்படுத்த முயற்சித்தேன். தற்போது என்னுடைய ஆட்டத்திறன் மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் அணியில் இருக்கும் அனுபவமுடைய வீரர். 3ஆம் இலக்க துடுப்பாட்ட வீரராக அணிக்கு முழு பங்களிப்பை வழங்குவேன். செய்திக்கான பெருமதியுடைய காணொளிகள் உங்களிடமிருந்தால் அதனை எமக்கு அனுப்பி வைக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. 30 செகண்ட்களுக்குள் அடங்கும் வகையிலான காணொளிகளை MMS அல்லது மின்னஞ்சல் மூலம் எமக்கு அனுப்பி வைக்க முடியும். எமது MMS இலக்கம் 07513010003. எமது மின்னஞ்சல் முகவரி ureport@newsfirst.lk. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 10:45க்கு ஒளிபரப்பாகும். வணக்கம்.